ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ்குட்டி சேனல். 2-3 நாளாகவே மாங்காய் வீட்டில் இருந்தது. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி ஊறுகாய் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். எனக்கு ஊறுகாவாக சாப்பிட்றதோட இந்த மாதிரி பச்சை மாங்காவை ஊறுகாய் போட்டு சாப்பிட்றதுல ரொம்பவே பிடிக்கும். கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். 5 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளை விட சால்ட் அதிகமாக இருந்தால் தான் ஊறுகாய் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். கூடவே செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம சமையல் எண்ணெய் சேர்க்குறத விட நல்லெண்ணெய் சேர்த்தா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். எப்பயுமே ஊறுகாய் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ அல்லது பிளாஸ்டிக் பாட்டில்லையோ போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. 1 மாதம் ஆனாலும் கெடாமல் நல்லாவே இருக்கும். அப்படி இல்லைன்னா வெயிலில் வச்சு நம்ம டெய்லியுமே எடுத்துகிட்டு நல்லா அதில் இருக்க தண்ணி சாரெல்லாம் இறங்கின பிறகு நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் அப்படி இல்லைனா கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதே போலவே செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கூழுக்கு பழைய சாதத்துக்குனா அதை வச்சு சாப்பிட்றப்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.